அண்ணா நீங்கண்ணா? என்னப்பா? நீங்க ராமசாமி பையன் தானே? இல்லையே. இல்லையா? அப்போ கந்தசாமி பையன். கந்தசாமி பையனா? ஆமா, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒன்னும் இல்லைண்ணா, அப்பா நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா கை மாத்தா வாங்கியிருந்தாரு. அதான் அப்பா. பரவாயில்லண்ணா. 100 ரூபா. ஆமா, கை மாத்தா வாங்கியிருந்தாரு. ஆமாண்ணா. அப்பா கடவுள்லாம் வச்சுக்கூடாது. சரிண்ணா. பையன் தான் நினைக்கணும். ஆமா, நானே கொடுத்துறேன். 100 ரூபா. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. தம்பி இல்லைங்க. கோவிந்த பையன் நீங்க? இல்ல, மாறி பையன். மாறி பையன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல தம்பி, அப்பா ஒரு 500 ரூபாய் கைமாத்தா வாங்கியிருந்தாரு. யாரு? அப்பா ஒரு 500 ரூபாய் கைமாத்தா வாங்கியிருந்தாரு. எங்க அப்பா 500 ரூபா? ஆமா. கைமாத்தா? ஆமா. உன்கிட்ட? ஆமாப்பா. எங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா உங்ககிட்ட கைமாத்தா காசு வாங்கியிருந்தாரா? எங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உங்க அப்பாட்ட இருந்து நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்த எங்க அப்பாட்ட இருந்து நீ 500 ரூபாய் வாங்கிட போறா? யாரு ஏமாத்த பாக்குறா? புறா காசா? 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபாய் போச்சு. போலாம். ஒண்ணும் பண்ணாது சார். என்னப்பா நாய் பாத்ரூம் போகுது சார். உனக்கு என்னப்பா பிரச்சனை சார்? அது இன்னொருத்தவங்க வீடு சார். அது உனக்கு என்ன பிரச்சனை சார்? உங்க வீடு அங்க இருக்கு, எத்தனை இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல பாத்ரூம் போக விட்டுறீங்களே சார்? நான் இப்பதான் ஒயிட் வாஷ் பண்ணி அதை சுத்தமா நீட்டா வச்சுக்கிறேன் வீட்டை. அதை அங்க கழிச்சு பண்ணக்கூடாதுன்னு நான் இங்க எடுத்துட்டு வந்துக்கிறேன் சார். உங்க வீடு எப்படி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மத்தனை அவங்களும் நினைப்பாங்க. எத்தனை அவங்க வீட்டு வாசல்ல விடுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை பண்ணி தொல்லை பண்றா சார்? நாய் வளர்க்குறீங்க, நாய் உங்க குடும்பத்துல ஒத்துருனால சொல்றீங்க. ஆமா, அது போய் சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்ட்னா நிக்கணும், ஈட்டுனா சாப்பிடணும், இவ்வளவு சொல்லி தரீங்களா? ஆமா. வீட்டுல பாத்ரூம் கட்டி இருக்கீங்களே, என்னன்னா ஒரு நாள் அதுக்கு பாத்ரூம் போய் உட்காந்து போட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருந்தா இந்த அசிங்கம் நடக்குமா சார் இந்த ரோட்ல? ஓஹோஹோ, நம்ம இவ்வளவு சொல்லி கொடுத்தோம் டேமேஜ். நம்ம வீட்டு பாத்ரூம்ல சிட்டுன்னு சொல்லி உட்காந்து பழக்கம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரைட், இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். சாரிப்பா, இனிமேல் அந்த தவறு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். தானே வா, நானும் மானம் போது எனக்கு வா. என்ன மக்களே, நான் சொன்னது கரெக்ட் தானே? நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், அந்த நாயை நம்ம குடும்பத்துல ஒருத்தராதான் பாக்குறோம். ஆனா அந்த நாயை கூட்டு வந்து தெருவுல பாத்ரூம் போக வைக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல நாய்க்கு பாத்ரூம் போக சொல்லி கொடுத்தா அது வந்து தெருவு அசிங்கம் பண்ண போது இல்ல, இந்த தெருவும் நல்லா இருக்கும், நம்ம ஊரும் நல்லா இருக்கும். இத பத்தி உங்க கருத்துங்க நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? எனக்கு 2 இட்லி 1 வடை. 2 இட்லியா? உங்களுக்கு 2 இட்லியா? 10 இட்லி, 7 தோசை, 10 அவிச்ச முட்டை இருக்கா? இருக்கு சார். உடனே கொடுக்குறேன். தோசை. நம்பா சாம்பார் ஊத்துப்பா. சார் இருங்க சார். சார் உங்களுக்கு சட்னி இருக்குன்னா சரி சரி ஊத்திடுங்க சார். இதோ சாப்பிடுங்க. நம்பா சாம்பார் ஊத்து. சார் ஊத்திட்டு வரேன் சார், பார்த்துட்டு வரேன், இருங்க. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். அதுல இந்த பக்கம் வா. என்னங்க சார் சொல்லுங்க. நானும் எல்லா ஹோட்டலையும் இதை பாக்குறேன். 2 இட்லி சாப்பிடுறவங்கள சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க, வெளியே சாப்பிடுறவங்களும் உழுந்து கவனிக்கிறீங்களா? என்னங்க சார்? என்ன சாரு சாருன்ற? சாருக்கு பில்லு கொடுக்க போதா நான் தான். போய் ஓனரை கூப்பிடு. ஓனரே நான் தான். சரி, சப்ளை கூப்பிடு. சப்ளைலாம் சாப்பிட்டு போயிருக்காங்க. ஏன் உங்க ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் முன்னாடி வச்சதெல்லாம் எங்க சப்ளை சாப்பிட மாட்டாங்க. 1 வாரமா? இல்லப்பா, 45 பஸ் போயிடுச்சானே? போயிடுச்சு. எப்பதான்? அடடா, என்ன பண்றது? போயிடுச்சு. என்ன பண்ண போற? இல்லைண்ணா, அந்த வழக்கமா ஒரு பொண்ணு வரும். இன்னைக்கு லவ்ஸ் டே இல்லையா, லவ் சொல்லலாம் பார்த்தேன். அதான் இப்ப என்ன பண்றது?
ஓஹோ, லவ் சொல்ல போறியா? இப்போ போயிடுச்சு, என்ன பண்ண போற? ஐயோ, என்ன பண்ணுறது இப்போ? ஆனால் 30 போயிடுச்சானே? அதுவும் போயிடுச்சா? ஆஹா, அதுவும் போயிடுச்சா? ஏன்பா அதுவும் போயிடுச்சுங்கிற? அது என்ன? அதுலேயும் வழக்கமாக ஒரு பொண்ணு வருண்ணே. அதுக்கும் லவ் சொல்லலாம் பார்த்தேன். சரிப்பா, 42 போயிடுச்சு, 30,000 போயிடுச்சு, இப்ப என்ன பண்ண போற? அண்ணே, அது 120 இருக்குண்ணே. சமதைண்ணே. என்ன பண்ணுச்சு உனக்கு? இல்லண்ணே, அதுல ஒரு பொண்ணு வரும். நீங்க எப்படியாச்சும் லவ் சொல்லிடுவேன். லவ் சொல்லல நீங்க, அதனால நான் லவ் சொல்லிடலாம். ரொம்ப சந்தோஷம். உனக்கு 42 தேவையில்லை, 36 தேவையில்லை, 101 தேவையில்லை. நீ போக வேண்டிய இடம் 100. வர சீக்கிரம் டிபன் எட்டுமாமா. இன்னைக்கு என்ன இவ்வளவு பசிக்குது? எப்பவுமே அவசரம். ஏங்க, இன்னைக்கு புதுசா ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்து என்ன பேருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆஹா, பசியோட கொடுமை இவ பண்ற சமையலுக்கு பேர் வைக்கிறது தானே. என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இப்பெல்லாம் நீ சமையல ரொம்ப தேறிட்ட. யூடியூப பார்த்து பார்த்து புதுசு புதுசா ஏதோ பண்ற. அட போங்க நீங்க. நான் ஏங்க யூடியூப் பார்த்து கத்துக்கணும்? அதெல்லாம் சமையல் தெரியாதவங்க, யூடியூப்காரவங்க தான் என்னைய பார்த்து கத்துக்கணும். என்னடா இது சோறு? எப்படிங்க இருக்கு? ஆஹா, சூப்பர். நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ரியலி? எஸ். இப்போ இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. சிக்கிட்டான்டா சிவன். என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, நீ வேற புதுசா ஏதோ ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லினியா, அதுதான் யோசிக்கிறேன். இது பேரு பிரிஞ்சி. அட என்னங்க நீங்க கரெக்டான பேரை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொதப்பிட்டீங்களே. அப்போ இது பிரிஞ்சி இல்லையா? இல்ல, இது உப்மா. உப்மாவா? அப்ப போன வாரம் செஞ்சியா அது? அட போங்க நீங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் மாறி மாறி பேசுவீங்க. இதுக்குதான் நான் வீட்டுல சமைக்கிறதே இல்லை. போங்க, நான் எப்பயும் போல வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். அவ மட்டும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பாடு சாப்பிட போறாடா. நமக்கு இந்த பேர் தெரியாத சாப்பாடு தான். ஹலோ, என்னம்மா? நீங்க மதுரை போய் 3 நாள் ஆயிடுச்சு. புள்ள குட்டிங்களா இருக்குன்னு உங்க நினைப்பே இருக்காதுங்களா? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க. எப்பதான் வருவீங்க நீங்க? நான் எங்கம்மா மதுரைக்கு போனேன்? என்னங்க சொல்றீங்க? இப்பதாம்மா வண்டலூர் வந்திருக்கேன். வண்டலூரா? ஆமாமா. வண்டலூர்ல போய் என்னங்க பண்றீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறமா? மதுரைக்கு போகணும், பஸ் எங்கன்னு கேட்டேன். நீ கேளம்பாக்கம் போன்னு சொன்னாங்கம்மா. கேளம்பாக்கம் போன, அங்க போய் பஸ் எங்கன்னு கேட்டாயா? அங்க இங்கெல்லாம் எங்கேயா பஸ் ஸ்டாண்டு? நீ கோயிலம்பாக்கம் போயா? நானும் ஆமாமா. அதை ஏன் கேக்குற? அங்க இருந்து கோயிலம்பாக்கம் வந்தேன்னா, அங்க இருந்து கோயிலம்பாக்கம் வந்தாக்கா இங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இல்ல சார், நீங்க வந்து கிளாம்பாக்கம் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்பதாம்மா வண்டலூரே வந்திருக்கேன். இங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு 4-5 கிலோமீட்டர் சொல்றாங்க. எப்படியாச்சும் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி மதுரைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. கேளம்பாக்கம் வேணா, கோயிலம்பாக்கம் வேணா, ஒரு தடவை வந்து சேருங்க. கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? என்னம்மா? சரிம்மா சரிம்மா. சார், என்னப்பா? திருச்சி போன பஸ் ஸ்டாண்ட் எங்க சார் இருக்கு? நீ திருச்சிக்கு போனா மதுரைக்கு போவானா? போய் போல, வீட்டுக்கு போய். அண்ணா, செங்கோட்டை பஸ் நினைக்கும். நீ செங்கோட்டையும் போத்தல, செஞ்சிக்கோட்டையும் போத்தல, ஊருக்கு போய் சேருங்க. 4 மாசம் பஸ் ஸ்டாண்ட்ல போவாதீங்க, யாரும் ஊருக்கு போத்தவில்ல. எங்க நம்ம வீட்டுல ஒரு டிவி வாங்கணுங்க. ஏன் அப்படி நல்லா தானே இருக்கு? எங்க அது ரொம்ப பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி இல்லைங்க, அவங்க வீட்டுல பெரிய டிவி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லயும் வாங்கணுங்க. சரி, சொன்ன கேட்க போற, வாங்கிக்கோ. சரிங்க. எங்க எங்க நம்ம வீட்லயும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாங்க. ஏமா, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குமா? அது பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வாங்கலாங்க. சரி, சொன்னா கேட்க போற, வாங்கிக்கோ. நீங்க எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க? என்னாச்சு? பக்கத்து வீட்டு ரமணி இல்லங்க, மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏமா?
இல்ல ஊர் ஃபுல்லா கடங்க, எங்க பார்த்தாலும் கடன் வாங்கியிருக்காங்க. ரமணி மறந்து போச்சுச்சா? அப்ப நீ பிடிக்க போறியா? என்னங்க இப்படி கேட்டீங்க? என்னம்மா, அவங்க டிவி வாங்கினாங்க, நம்ம டிவி வாங்கணும். அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். மருந்து குடிச்சாங்க, மருந்து குடிக்கணும். பாத்தியா, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் செய்யக்கூடாது. நம்மால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்படியா? நீங்க என்னப்பா? நீங்க ராமசாமி பையன் தானே? இல்லையே. இல்லையா? அப்போ கந்தசாமி பையன். கந்தசாமி பையனா? ஆமா, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒன்னும் இல்லைண்ணே, அப்பா நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா கை மாத்தா வாங்கியிருந்தாரு. அதான் அப்பா பரவாயில்ல. 100 ரூபா. ஆமா, கை மாத்தா வாங்கியிருந்தாரு. ஆமாண்ணே. அப்பா கடன்லாம் வச்சுக்க கூடாது. சரிண்ணே. பையன் தான் நினைக்கணும். ஆமா, நானே கொடுத்துறேன். 100 ரூபா. ஓகேவா? சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. தம்பி தம்பி இல்லைங்க. கோவிந்த பையன் நீங்க? இல்ல, மாறி பையன். மாறி பையன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல தம்பி, ஆ. அப்பா ஒரு 500 ரூபா கைமாத்தா வாங்கியிருந்தாரு. யாரு? அப்பா ஒரு 500 ரூபா கைமாத்தா வாங்கியிருந்தாரு. எங்க அப்பா 500 ரூபா ஆமா. கை மாத்தா ஆமா. உன்கிட்ட? ஆமாப்பா. ஏய், எங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா உங்ககிட்ட கை மாத்தா காசு வாங்கியிருந்தாரா? எங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உங்க அப்பாட்ட இருந்து நான் 100 ரூபா வாங்கியிருக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்த எங்க அப்பாட்ட இருந்து நீ 500 ரூபா வாங்கிட போயா? யாரு ஏமாத்த பாக்குறா? புறா காசா? அண்ணா, 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபா போச்சு. நீ கேட்டது வாங்கி வந்து. என்னது? என்ன கேட்ட? கத்திரிக்காய் தானே கேட்ட? கத்திரிக்காய் தான் வாங்கி வந்துருக்கா. காமி. இந்தா, நீ கேட்ட கத்திரிக்காய். இது கத்திரிக்காவா? இது கத்திரிக்காவா? கத்திரிக்காய் தான் இது. இதெல்லாம் ஒரு கத்திரிக்காய்? நல்லா சமைச்சு கொட்டினா மட்டும் நல்லா கொட்டிக்க. ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா உனக்கு? இது கத்திரிக்காய் இல்லாம கருவேப்பிலையா? 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 நல்லா இதை மட்டும் பேசு. ஆக்கி போட்டா நல்லா வக்கனையா தின்னு. ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா? கத்திரிக்காய் வாங்க தெரியுதா உனக்கு? உனக்கு கத்திரிக்காய் அப்படி என்னதான் பிரச்சனை? உன்னை போய் மார்க்கெட்டுக்கு அனுப்புன பாரு. எல்லாம் நல்ல கத்திரிக்காய். நல்ல பாரு, நல்ல பாரு. பா, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க தெரியலப்பா. ஆமா, என்னடா பொண்ணு பத்தி வச்சிருக்கீங்க? எங்க நம்ம வீட்டுல ஒரு டிவி வாங்கணுங்க. ஏன் அப்படி நல்லா தானே இருக்கு? எங்க அது ரொம்ப பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி இல்லைங்க, அவங்க வீட்டுல பெரிய டிவி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லயும் வாங்கணுங்க. சரி, சொன்ன கேட்க போற, வாங்கிக்கோ. சரிங்க. எங்க எங்க நம்ம வீட்லயும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாங்க. ஏமா, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குமா? அது பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வாங்கலாங்க. சரி, சொன்னா கேட்க போற, வாங்கிக்கோ. நீங்க எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க? என்னாச்சு? பக்கத்து வீட்டு ரமணி இல்லைங்க, மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏமா? எங்க ஊர் ஃபுல்லா கடங்க, எங்க பார்த்தாலும் கடன் வாங்கியிருக்காங்க. ரமணி மறந்து போச்சுச்சா? அப்ப நீ பிடிக்க போறியா? என்னங்க இப்படி கேட்டீங்க? என்னம்மா, அவங்க டிவி வாங்கினாங்க, நம்ம டிவி வாங்கணும். அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். மருந்து குடிச்சாங்க, மருந்து குடிக்கணும். பாத்தியா, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் செய்யக்கூடாது. நம்மால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்படியா? டேய், என்னடா மார்க் வாங்கியிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? இரு உங்க அப்பா அவர்கிட்ட சொல்றேன் பாரு. கொண்டாட்டி அமைவதெல்லாம். உட்கார். சொல்லு. உன் புள்ள வாங்கியிருக்க மார்க்கை பாரு. எனக்கு தெரியும், எப்போ உங்க அப்பா பேர் வச்சனும் அப்போவே நம்ம பையன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஓ, இது வரைக்கும் புள்ள அப்படியே நிறைய மார்க் வாங்கிட்டு இருந்தான். எங்க அப்பா பேர் வச்சதுனாலதான் உதவாக்கரை ஆயிட்டானோ? அப்படி சொல்லல. உன் மருமகன் உன்னை உதவாக்கறன்னு சொல்றாருப்பா.
ஏலே பாண்டி, என்ன என்னல முத்துராசு பையன் இன்னும் காணோம்? மணி 10 ஆகுது, இன்னுமா தூங்குறான்? அவன் இன்னைக்கு வரமாட்டான் முதலாளி. உங்ககிட்ட சொல்லுங்கப்பா நினைச்சேன், சொல்லலையோ? மூதை சொல்லலையே, ஏன் வரமாட்டானா? துறைக்கு இதோட முக்கியமான வேலை வந்துருச்சோ? அது ஒண்ணும் இல்ல முதலாளி, இன்னைக்கு பொங்கல்ல அத்தான் ஜாலியா சினிமாக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு சொல்லியிருக்கான். ஏலே என்னென்ன சொல்லுங்க? பொங்கல்னா ஜாலியா ஊர் சுத்தணுமா? ஊர் சுத்திட்டே இருந்தா கஞ்சியை பிள்ளை குடிக்கிறது. வருஷம் முழுசுக்கும் இந்த கடையில கடந்து தானே சாவரம். எல்லாம் எதுக்கு நீங்க சொல்ற அந்த ஒரு கஞ்சிக்கு தானே. தெரியுதுல்ல தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கடைக்காரன் ஊர் சுத்தி திரியான்? முதலாளி, ஒரு நல்ல நாளைக்கு பொல்ல நாளைக்கு கூட 4 சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்கு தப்பா? ஏலே அதெல்லாம் பெட்டி நிறைய பணத்தை வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கான் பாரு, அவனோட வேலை. நாம அப்படி இல்லை, நாயாப்பையா உடைக்கணும். அப்பதான் நிம்மதியா 4 வாய் கஞ்சி குடிக்க முடியும். இப்படி சினிமா சொல்றேன்னு ஊர் சுத்திட்டு தெரிஞ்சா உருப்படாம போயிடுவோம். சும்மா கரிச்சு கொட்டாதீங்க முதலாளி. அவனா தனத்துக்குமா ஊழிச்சுட்டு தெரியான், ஏதோ பொங்கல்னு போயிருக்கான். அது உங்களுக்கு பொறுக்கலையோ? ஏலே ஏன் சொல்ல மாட்டேன்? இன்னைக்கு பொங்கல்னு போக சொல்லும், நாளைக்கு தீபாவளின்னு போக சொல்லும், அடுத்த நாள் என் தலைவருக்கு பிறந்த நாள்னு போக சொல்லும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஊர் சுத்தி பழகிட்டா உழைக்கிறதுக்கு உடம்பு உழையாதுல. சும்மா இருக்கு முதலாளி, உழைச்சிட்டே இருந்தா மட்டும் போதுமா? இந்த உலகத்துல அனுபவிக்க வேண்டிய தெம்புட்டு இருக்கு. என்னென்ன சொல்லுவ முதலாளி, இப்ப உங்களையே எடுத்துக்கோங்க. வருஷம் முழுசுக்கும் 365 நாள் நீங்க உழைச்சிட்டே கிடைக்கிறீங்க. கடையை திறந்தீங்க, சோறு துங்குவீங்க, தூங்குறீங்க. கடையை திறந்தீங்க, சோறு துங்குவீங்க, தூங்குறீங்க. இது மட்டுமா வாழ்க்கை? தோற தத்துவம் பேசுறீங்களோ? முதலாளி, இது தத்துவம் இல்ல, இதுதான் யதார்த்தம். உழைச்சு உழைச்சி துட்ட சேர்த்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல. அதனால வாழ்ற வாழ்க்கைய நல்லா வாழ்ந்துட்டு போவோம்னு சொல்றேன். எவன் ஒருத்தன் தான் சம்பாதிச்சதை தானே அனுபவிக்காம போறானோ அவனை மாதிரி கூறு கேட்டவன் எவனுமே இல்லை முதலாளி. ஏலே பாண்டி, முதலாளி, நான் உங்களை சொல்லல, உலகத்துல இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்றேன். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு லீவை போட்டோம், பொண்டாட்டி பிள்ளையோட 4 இடத்துக்கு போயிட்டு வந்து இங்க இருக்கியா? ஒரே இடத்துல இருந்தா எல்லாமே துருப்பிடிச்சு போயிடும் முதலாளி. மனசம்தான். என்னலே என்னென்னமோ சொல்லுவ? முதலாளி, உண்மைதான் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. பொங்கலுக்கு கூட லீவ் விடாம இந்த கடைக்குள்ளேயே உட்காந்து எதுக்கு முதல்ல இப்படி சாவணும்? என்னலே குழப்பற? முதலாளி, பொங்கல்ன்றது வருஷம் வருஷம் வரத்தான் செய்யும். ஆனா குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷத்தை அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டு வருமா? சந்தோஷத்தை தள்ளி போடக்கூடாது முதலாளி, அப்பப்போ அனுபவிச்சிடணும். தம்பி, ஆ, காக்கில பச்சரிசி கொடுப்பா. இருப்பா. பச்சரிசிலாம் இல்ல, இன்னைக்கு கடை லீவு. என்னங்க கடை திறந்துருக்கு? ஆமா திறந்துருக்கு, அடைக்க போறோம். இன்னைக்கு பொங்கல்ல. ஹலோ, மாமா எங்க இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயாக தான் இருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்லை, ரெஸ்ட்ல இருக்கேன் வீட்டில். என்ன விஷயம்? சரி, ஞாயிற்றுக்கிழமை தானே, வா மகாபலிபுரம் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. வா மாமா, ஃப்ரெண்டோட கார் இருக்கு, கார்லயே போயிட்டு கார்லயே வர போறோம். இப்ப என்ன உனக்கு, வா போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மட்டும் போயிட்டு வா. நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஆளை விடு. ரெஸ்ட் எடுக்க போறியா? சரி, ஓகே, ரெஸ்ட் எடு. சரி மாமா. ஏங்க, குக்கர்ல பருப்பு வச்சிருக்கேன், 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. யாரு, நானா? பின்ன நீங்க தானுங்க, நீங்க தானே வீட்டுல இருக்கீங்க, இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க, அது கூட பண்ண மாட்டீங்களா? ம் ஏங்க மறந்துடாதீங்க, 3 விசில், ஓகேவா? ம் ஏங்க 3 விசில் ஆஃப் பண்ணிட்டீங்களா பருப்பு? என்னங்க நீங்க 4 விசிலாவது வச்சிருக்கலாம்ல, பருப்பு வேகணும் இல்லைங்களா? எப்படிங்க உங்க அம்மா உங்களை வளர்த்தாங்க? ஒரு வேலை சொன்னா பொறுப்பாவே செய்ய மாட்டீங்களா? போங்க, உங்களால இப்ப எனக்கு டபுள் வேலை ஆச்சு. ச்சே.
எங்க சும்மா தானே இருக்கீங்க, இந்த காய் கொஞ்சம் நறுக்கி கொடுத்துருங்க ப்ளீஸ், பண்ணுங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? நீங்க காய் வெட்டுறது பார்த்தா விடுங்கிற போல இருக்கு. என்னதான் நம்ம உங்க வளர்த்து விட்டாங்க தெரியலையே. ச்சே, ஒரு காய் கூட நறுக்க தெரியாது உங்களுக்கு. நானே பண்ணிருக்கலாம் போல இருக்கு உங்ககிட்ட சொல்ற பேர்ல. எங்க வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேன், அதை எடுத்து பக்கெட்ல போட்டுருங்க, நான் வந்து காய வச்சிடுறேன். யார் நானா? சும்மா தானே இருக்கீங்க, இது செஞ்சா என்னவா? ஏங்க வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்து பக்கெட்ல போட சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அத போட்டணுமா? ஏங்க இங்க பாருங்க, 2 துணி இருக்குங்க அது உள்ள. என்னங்க ஒரு வேலை சொன்னா உருப்படியா செய்யவே மாட்டீங்களா? எப்படிதான் உங்க அம்மா உங்களை வளர்த்தாங்க? ச்சே. பேசாம அவன் கூப்பிட்டா மகாபலிபுரம், அவன் கூடவே போயிருந்துக்கலாம். சண்டே அதுவுமா ரெஸ்ட் எடுக்க சொல்லி பார்த்தாக்கா சும்மா தானே இருக்கீங்க, சும்மா தானே இருக்கீங்க, உயிரை வாங்குறாங்க. ஹலோ, கிளம்பிட்டேம்மா, வேலையில இருந்து கிளம்பிட்டேன். தக்காளி வாங்கிட்டு வரணுமா? அப்படியா? சரி, கடை பக்கத்துல தான் இருக்கேன், வாங்கிட்டு வரேன். வை. எப்போ இதை கல்யாணம் பண்ணனா வேலையை வீட்டுக்கு வரும்போதும் வெளியே போகும்போதும் இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க. அண்ணா தக்காளி 1 கிலோ போடுங்க. 1 கிலோ தக்காளியா? ஆமா, 40 ரூபா 1 கிலோ. 1 கிலோ 40 ரூபா. சரி போடுங்க. போதுமா? போடுங்க. அண்ணா 35 ரூபா இருக்கு. 5 ரூபா வந்து தரேன். இல்ல 1 கிலோ 40 ரூபா தான். பக்கத்துல தானே, வந்து தரேன். என்னங்க பிடிங்க, 35 ரூபா. இல்லப்பா, தக்காளி டிமாண்டு 5 ரூபா குறைக்க முடியாது. நான் புண்ணா இதோ பாரு, நான் அந்த 3வது வீட்டு தானே, இதோ போயிட்டு உடனே வந்து தரேன் 5 ரூபா. இல்ல தரதில்ல, 40 ரூபா கொடுத்தா பாரு, இல்லைன்னா நாங்க கிட்டே இருக்கு. என்ன பண்ற? தக்காளி போட்டின்னு இருக்கா? வியாபாரமே ஆகல, கொட்டாம என்ன பண்றது? வரேன் போறவன் எல்லாம் இது மாதிரி ஒரு ரூபா கம்மி பண்ண மாட்டாரு. போறவன் ஒத்தனை சாயங்காலம் ஒரு இது கூட கொடுக்க மாட்டாருண்ணா. ஒரு 5 ரூபா தானே கம்மியா கேட்டேன். 3வது வீடு எடுத்து வந்து தரேன்னா இப்படி போட்டுருவாயா? வியாபாரமே அவளுக்கு வெறுப்புல இருக்க, இதை வேற அறிவுரை சொல்ற. தந்தீங்கன்னா ஒரு 5 ரூபா கம்மியா தானே கேட்டேன். ஒரு 5 ரூபா கம்மியா கொடுத்தா நானும் வாங்கிட்டு போயிருப்பேன், உனக்கும் நஷ்டமா இருக்காது. இதுனா மல்லிகை பொருளையா? தொங்க விட்டு அட்டை நாள் வித்துக்கானு எல்லாம் அழுவி போற பொருள். இன்னைக்கு விற்கலன்னா நாளைக்கு வேஸ்ட். ஒரு 5 ரூபா கம்மியா கொடுத்துருந்தா, கம்மியா கூட நான் கேட்கல, இதோ போயிட்டு வந்து 5 ரூபா தரேன், அதுவும் கொடுக்கல. நீ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? கொஞ்சமாச்சும் மனிதாபிமானத்தோட இருங்க. ஒரு 4 பேர் குத்து உதவுனா தானே. வேஸ்ட் பண்ணாலும் பண்ணுன்றீங்க, ஆனா ஒரு கம்மியான ரேட்டுக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களெல்லாம் நான் தான் சொல்றதுன்னு தெரியல. தப்பு வேண்டாம், கொடுத்துருக்கலாம். இப்ப யோசிச்சு, அது முன்னாடியே யோசிச்சிருந்தோம்.